guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட 2 BHK ஹோம் டூர் தான் காட்ட போறேன். நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ கிச்சன் டூர் ஆல்ரெடி போட்டாச்சு, பார்க்கலன்னா பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ட்ரன்ஸில் வந்து ஒரு பெரிய கேட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளான்ஸ் வந்து கெட்ட மேலேயும் கீழெல்லாம் வச்சுருப்போம். நம்ம ஆல்ரெடி 1 BHK பார்த்துருந்தீங்கன்னா இதே போல் தான் வச்சுருப்பேன். ஆனால் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நீட்டாக இப்போ ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். 1 BHK வந்து நான் இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா, அங்கே தான் நான் இருந்தேன். இப்போதைக்கு இந்த 2 BHKக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிளான்ஸ் வந்து எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், ஏன்னா பக்கத்தில் கடை வந்துருச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன் 2 BHK. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் வந்துட்டோம். ஹால் வந்து மேக்ஸிமம் நான் வந்து என்ன நினச்சேன்னா, எனக்கு வந்து நீட்டாகவும் அழகாகவும் சிம்பிளாக இருக்கணும், அந்த மாதிரி என்னோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் பக்கத்தில் வந்து விநாயகர் இருக்கணும். ஏன்னா வீட்டுக்குள்ளே வரும்போது விநாயகர் பார்த்துட்டு வரணும், வீட்டுக்குள்ளே வரும்போது விநாயகர் பார்த்துட்டு போகணுன்னு ஒரு ஐடியாவில் வச்சேன். இது வந்து பார்த்தீங்கன்னா புத்தர் வந்து டிவிக்கு கீழே வச்சுருக்கேன். இது வந்து குழந்தெல்லாம் வந்து கீழே தள்ளி விட மாட்டானா நீங்கள் நினைப்பீங்க. என் கண்ட்ரோலில் இருக்க வரைக்கும் அது கை தொட முடியாது. அதுக்கப்புறம் சோஃபா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 பிளான்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்டாண்டு, இதெல்லாம் வந்து யூடியூப்பில் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் லிங்க் வேணா கூட நான் வந்து கேளுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். போல் பூஜை யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கும்போது எப்படி வாங்கினேன் அதெல்லாம் விளாகாக வந்து பூஜை யூனிட் விளாகுன்னு போட்டிருக்கேன், அதுவும் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோட வந்து சிம்பிளாக ஹால் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கணும், பிளான்ஸோடு வந்து என்னோடய ஹாலில் உட்காரணும் அப்படின்னு தான் நான் வந்து பிளான் பண்ணி ஹாலில் வந்து அப்படி சிம்பிளாக டெக்கர் பண்ணியிருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது அப்படின்னு. என்னோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 2வது ரூம் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய ஆஃபீஸ் ரூமாக, அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட அஞ்சலி குர்த்தி கலெக்ஷன், அதாவது ட்ரெஸ்ஸஸ் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆன்லைனில் வாட்ஸ்அப் மூலயமா. 250 ருபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா குர்த்தி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நல்ல பிராண்டு குர்த்திஸ், குஷி பிராண்ட்லேருந்து ரேயான் மெட்டீரியலில் நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு, வெயில் காலத்துக்குலாம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு யாருன்னா வேணும்னா வாட்ஸ்அப்புக்கு வாங்க, கண்டிப்பாக டிசைன்ஸ் காட்டுறேன். எஸ்லேருந்து 5XL வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ரூம் வந்து நான் ஆஃபீஸ் ரூமாக எனக்காக இப்போதைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய என்னால் முடிஞ்சால் நிறைய ஆர்கனைசர் வாங்கி உங்களுக்கு காட்ட முடியும். என்னோட தாட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த வீட்டுக்கு 2 BHK வந்துட்டு அடுத்த வீடு நம்ம சொந்த வீட்டுக்கு தான் போகணும், அப்படி இல்லையா பார்த்தீங்கன்னா கோல்டு எதனா சேவிங் பண்ணோம், இந்த மாதிரி தாட்டில் தான் இப்போ என்ன ஓடிட்டுருக்கு. நிறைய ஆர்கனைசர் வாங்கி இங்கே வேஸ்ட் பண்ணுறதோட நம்ம சேவிங் பண்ணி நம்மளோட ஃப்யூச்சரை வந்து பார்த்திங்கன்னா மாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சேவிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கிச்சன் டூர் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் அவ்வளோ பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. நல்லா இருக்குது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருக்குன்னு கமெண்ட் பண்ணிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபுல் கிச்சன் டூர் வந்து vlog போட்டிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிச்சன் டூர் வந்து ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். ஸோ ஆனால் வந்து என்னால் என்ன முடியுமோ அதை வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.